அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான அரசியல் அப்டேட்டில் நாம் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பரபரப்பான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடையக்கூடிய திமுக கூட்டணியில் அதிமுகவுக்கு வரக்கூடிய முக்கிய கட்சி ஏபிஎஸ் இந்த விஷயத்தில் மிகப்பெரிய அளவில் ஸ்கெட்ச் போட்டிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட்டை காத்துட்ருக்கு அப்படின்னு தாங்க சொல்லணும். அது யாருக்கு அப்படிங்கிறது தாங்க மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். இது குறித்த முழுமையான தகவலோடு இன்னும் பரபரப்பான அரசியல் அப்டேட்ஸை தொடர்ந்து நீங்கள் தெரிந்து பலன் பெற வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அவங்க வாங்கிய ஓட்டுக்கள் சொற்பமானது அப்படின்னாலும் பல்வேறு தொகுதிகளில் 500 முதல் 4000 4500 இப்படி மிக சொற்பமான வாக்கு வித்தியாசத்தில் நாம் வெற்றி வாய்ப்பை இழந்திருக்கோம். தேமுதிகவை எப்படியாவது அதிமுக கூட்டணிக்கு கொண்டு வந்து விட வேண்டும் அப்படிங்கிறதுல எடப்பாடி பழனிசாமி உறுதியாகவே இருக்கார். சமீபத்தில் அதிமுக தலைமை கழக நிர்வாகிகள் கூட்டத்தில் பேசிய அவர், நான் மட்டும் கிடையாது, பாஜகவும் தேமுதிகவை நம்மளுடைய கூட்டணிக்கு கொண்டு வரும் முயற்சியில் தீவிரமாகவே இருக்காங்க. 2021 சட்டமன்ற தேர்தலில் தேமுதிக அமமுகவோடு சேர்ந்து 60 தொகுதிகளில் போட்டியிட்டாங்க. அவர்கள் வாங்கிய ஓட்டுக்கள் சொற்பமானது அப்படின்னாலும் கூட பல்வேறு தொகுதிகளில் 500 முதல் 4000 4500 இப்படி மிக சொற்பமான வாக்கு வித்தியாசத்தில் நாம் வெற்றி வாய்ப்பை இழந்திருக்கோம். பல்வேறு சட்டமன்ற தொகுதிகளில் தேமுதிக வாங்கிய வாக்கு அதற்கு ஒரு காரணமாகவே அமைந்திருந்தது. அதாவது 2021 சட்டமன்ற தேர்தலில் நாம் 75 இடங்களை பிடிச்சிருந்தோம். உள்ளபடியே இன்னும் சில கட்சிகள் இருந்திருந்தால் நாம் வெற்றி பெற்றிருக்கலாம். தேமுதிகவிடம் டெல்லியில் இருந்தும் பேசி கொண்டிருக்காங்க. நிச்சயமாக அவர்கள் தேமுதிக வருவாங்க. அவர்கள் சில விஷயங்களை எதிர்பார்க்கிறாங்க. அதெல்லாம் நாம் செய்து கொடுத்து அவர்களை இந்த அணிக்கு அழைத்து வந்து விடுவோம். நம்பிக்கையாக இருங்க அப்படின்னு தலைமை கழக நிர்வாகிகளிடம் எடப்பாடி பழனிசாமி பேசியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் வட மாவட்ட அதிமுக மாவட்ட செயலாளர்கள் சிலரை அழைத்து தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் பற்றியும் எடப்பாடி பழனிசாமி சில விஷயங்களை எடுத்து சொல்லியிருக்காரு. அதாவது தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவரான பண்ருட்டி வேல்முருகன் தற்போது பண்ருட்டி சட்டமன்ற உறுப்பினராக இருக்காரு. இந்த நிலையில அவர் சட்டமன்றத்தில் நடக்கிற அனைத்து கூட்டத்தொடர்கள்லையுமே திமுகவின் கூட்டணி கட்சியாக இருந்த போதும் அவர் முக்கியமான தன்னுடைய சட்டமன்ற தொகுதி பிரச்சனையாக இருக்கட்டும், அப்படி இல்லைன்னா மாநில உரிமை சம்பந்தப்பட்ட பிரச்சனையாக இருக்கட்டும், முக்கியமான பல விஷயங்கள்ல உரிமை குரலாக அவர் முழங்கி இருக்கிறாரு. அந்த வகையில பல்வேறு சந்தர்ப்பங்கள்ல பல அமைச்சர்களோடு அவர் நேருக்கு நேர் மோதியும் இருக்கிறாரு. மூத்த அமைச்சர் துரைமுருகனோடும் வேல்முருகன் சட்டமன்றத்திலேயே சற்று கோபமாக சில வார்த்தைகள் எல்லாம் பேசியிருக்காரு. நடந்து முடிந்த இந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் போக்குவரத்து கழகம் என்று தானே இருக்கிறது. தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் அப்படின்னு ஏன் இல்லை அப்படின்ற பிரச்சனையை வேல்முருகன் எழுப்பினார். அதற்கு போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் ஒரு விளக்கத்தையும் அளித்திருந்தார். அது பற்றியும் சட்டமன்றத்துக்கு வெளியே வந்து சற்று விமர்சன அடிப்படையில் தான் வேல்முருகன் பேசியும் இருந்தார். அவர் பத்திரிகையாளர் சந்திப்பில் அவர் சொன்னது போல, நாங்கள் இப்போது மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில தான் இருக்கிறோம். முதலமைச்சர் அழைத்து பேசி எங்களுக்குரிய இடங்கள் என்ன என்பதை முடிவு செய்வார் அப்படின்னு சட்டமன்ற வளாகத்தில் பேசியிருந்தார். இந்த நிலையில் நேற்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வட மாவட்ட அதிமுகவின் மாவட்ட செயலாளர்களிடம் தமிழக வாழ்வுரிமை கட்சிக்கான செல்வாக்கு எப்படி இருக்கிறது, எந்தெந்த சில இடங்களில் அவர்களுக்கு பலம் இருக்கிறது என்பது பற்றி விவாதித்திருக்காங்க. இது குறித்து நாம் விசாரித்த போது வேல்முருகன் தொடர்ந்து திமுகவுடன் ஒரு தோழமை சுட்டுதல் என்ற அடிப்படையிலையும் கூட்டணி கட்சியாக இருந்த போதிலும் சில முரண்பாடுகளை நேருக்கு நேராக அவர் வெளிப்படுத்தி வந்திருக்காரு. இந்த நிலையில் நேற்று சென்னையில் ஒவ்வொரு மண்டலத்தின் நிர்வாகிகளை சந்தித்து ஆலோசனையும் செய்திருக்கிறாரு வேல்முருகன். நேற்று வட மாவட்டங்களை சேர்ந்த அவருடைய கட்சி நிர்வாகிகள் அந்த ஆலோசனையில் கலந்து கொண்டாங்க. அவர்களிடம் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலை பற்றியும் வேல்முருகன் கட்சி நிர்வாகிகளிடம் கருத்துக்களை கேட்டபோது திமுக கூட்டணியில் தங்களுக்கு எந்த மரியாதையும் இல்லை அப்படின்னும், தங்களுடைய கட்சியை சேர்ந்த எங்களுக்கும் எந்த மரியாதையும் இல்லை,
வரப்போகிற இந்த சட்டமன்ற தேர்தலில் நாம் ஏன் அதிமுகவோடு கூட்டணி வைக்கக்கூடாது? அதிமுக பாஜகவோடு கூட்டணி வைத்திருக்கிறது என்பது வேறு விஷயம். நாம் பாஜகவை தீவிரமாகவே எதிர்க்கிறோம். பல்வேறு விஷயங்களில் பாஜகவை எதிர்த்து தான் நாம் அரசியல் செய்து வந்துட்டுருக்கோம். ஆனால் திமுக நாம் கேட்ட தொகுதியை இந்த தேர்தலில் கொடுக்குமா, கேட்ட இடங்களை கொடுக்குமா, கேட்ட நம்பர்களை கொடுக்குமா என்றெல்லாம் ஒரு பெரிய கேள்வி இருக்கிறது. அதனால் இன்றைய கூட்டணியில் அதிமுக இருந்தாலும் நாம் அதிமுகவை மட்டும் ஆதரிக்கலாமே. ஏனென்றால் திமுக அதிமுக என்ற அளவுகோலின்படி பாஜக கட்சியை நாங்கள் ஆதரிக்கலை, ஆனால் அதிமுகவை ஆதரிக்கிறோம் என்ற நிலைப்பாடு எடுக்கலாமே என்றெல்லாம் அந்த நிர்வாகிகள் கூட்டத்தில் பேசப்பட்டிருக்கிறது. அதற்கு வேல்முருகனும் இன்னும் திமுக தலைமை நம்மிடம் மட்டும் இல்லை, எந்த கூட்டணி கட்சியிடமும் முறைப்படியான பேச்சுவார்த்தையை ஆரம்பிக்கலை, அதனால் அதெல்லாம் ஆரம்பிக்கட்டும், பிறகு பார்த்து கொள்ளலாம் அப்படின்னு அவர்களை சமாதானப்படுத்தி அமர வைத்திருக்கிறார். ஒரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி தமிழக வாழ்வுரிமை கட்சிக்கு எவ்வளவு செல்வாக்கு அப்படின்னு ஏற்கனவே சில ஆய்வுகளை நடத்திவிட்டு வட மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அதிமுக மாவட்ட செயலாளரிடம் இது பற்றி விசாரித்திருக்கிறார். இன்னொரு பக்கம் அந்த கட்சியின் நிர்வாகிகள் கூட்டத்தில் எப்படிப்பட்ட ஒரு கருத்தை வேல்முருகனிடம் அவரது கட்சி நிர்வாகிகள் எடுத்து வைத்திருக்காங்க. இந்த நிலையில் அடுத்தடுத்து என்ன மாற்றங்கள் நடக்குமோ என்ற ஒரு எதிர்பார்ப்பு அதிமுகவினர் மத்தியில் எழுந்திருக்கிறது. அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் முடிந்த பிறகு தேமுதிக மட்டுமல்ல, தமிழக வாழ்வுரிமை கட்சியும் நம்முடைய அணிக்கு வந்தாலும் வரலாம் என்ற நம்பிக்கையை அதிமுகவினர் மத்தியில் நாம் பார்க்க முடிகிறது அப்படின்னே கூட சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் தற்போதைய சூழ்நிலையின்படி பார்த்தோன்னா தமிழ்நாட்டில் திருமணம் செய்து கொள்ளாமல் வாழ்ந்து, அப்படி இல்லைன்னா திருமண வாழ்க்கையில் ஈடுபடாமல் அரசியலில் முழுமையாக ஈடுபட்ட சில முக்கிய அரசியல் தலைவர்கள் பற்றி நாம் நிறைய விஷயங்கள் பார்த்துருக்கோம். அதே மாதிரி இந்த அரசியல்களும் அப்படிங்கிறத பார்க்கும் பொழுது மிகப்பெரிய அளவில் எதிர்பார்ப்பையும் ஏற்படுத்தி வந்துட்டுருக்கு. அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா விருதுநகர் மாவட்டம் காரியப்பட்டி அருகே அமைந்திருக்கக்கூடிய கல்குறிச்சியில் கலைஞர் திடலில் பார்த்தீங்க அப்படின்னா திமுக தென்மண்டல இளைஞரணி மாநாடு பிரம்மாண்டமாக நடைபெற்றிருக்கிறது. இதில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மற்றும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஆகியோர் பங்கேற்று சிறப்புரையாற்றியிருந்தாங்க. இது குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய விருதுநகர் வடக்கு மாவட்ட திமுக செயலாளரும் அமைச்சருமான தங்கம் தென்னரசு, திண்டுக்கல் முதல் கன்னியாகுமரி வரையிலான 10 வருவாய் மாவட்டங்கள், திமுக அமைப்பு ரீதியாக 20 மாவட்டங்கள் மற்றும் 58 சட்டமன்ற தொகுதிகளில் இருந்து சுமார் 1 லட்சம் இளைஞரணி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் மாநாட்டில் பங்கேற்க இருக்காங்க. தமிழ்நாடு அரசு வழிகாட்டுதல்களை பின்பற்றி அனைத்து அனுமதிகளும் பெறப்பட்டிருக்கிறது. பாதுகாப்பு, வாகன நிறுத்தம் வசதி, உணவு, குடிநீர், கழிவறைகள், ஒளி அமைப்புகள் உள்ளிட்ட அனைத்து வசதிகளும் சிறப்பாகவே செய்யப்பட்டிருக்கிறது. மாநாட்டு ஏற்பாட்டு பணிகளில் அனைத்து மாவட்ட செயலாளர்கள், அமைச்சர்கள், இளைஞரணி நிர்வாகிகள் எல்லாருமே இணைந்து செயல்பட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லியிருந்தார். வரவிருக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு இந்த மாநாட்டில் பல்வேறு முக்கியமான அறிவிப்புகள் வெளியாகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதாகவும் அமைச்சர் தங்கம் தென்னரசு மேலும் குறிப்பிட்டிருந்தார். இதில் பார்த்தீங்கன்னா மதுரை, தேனி, திண்டுக்கல், விருதுநகர், தூத்துக்குடி, நெல்லை, தென்காசி, கன்னியாகுமரி, புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரம் உள்ளிட்ட தென்மண்டல மாவட்டங்களை சேர்ந்த இளைஞரணி நிர்வாகிகள் மற்றும் திமுகவினர் பெருந்திரளாக கலந்து கொண்டாங்க. இதற்காக 300 ஏக்கர் பரப்பளவில் மைதானம் அமைக்கப்பட்டிருந்ததாம். மேலும் பங்கேற்பாளர்கள் சிரமம் இன்றி வருகை தரக்கூடிய வகையில் 15 நுழைவாயில்களும் 170 ஏக்கர் பரப்பளவில் விரிவான பார்க்கிங் வசதி, 1000 லிட்டர் கொள்ளளவு கொண்ட 27 வாட்டர் டேங்குகள் மூலமாக குடிநீர் வசதி, சுகாதாரம் மற்றும் பாதுகாப்பு உறுதி செய்ய 150 தற்காலிக கழிப்பறைகள், 15 ஆம்புலன்ஸ் வாகனங்கள், 10 மருத்துவ முகாம்கள், 6 தீயணைப்பு வாகனங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. மேலும் இந்த மாநாட்டுக்கான ஏற்பாடுகளை நேற்றைய தினம் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் ஆய்வு செய்திருக்கிறதும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல்
தமிழக அரசியல்ல தேர்தல் காலங்கள்ல பணம் விநியோகம் அப்படிங்கிறது நீண்ட காலமா ஒரு கரைபடிந்த நடைமுறையாகவே இருந்து வந்துட்டு இருக்குங்க. 90களின் இறுதியிலையும் 2000களினுடைய தொடக்கத்திலையும் வாக்காளர்களுக்கு பணம் கொடுத்து அவர்கள் நிச்சயம் அந்த சின்னத்திற்கே வாக்களிப்பார்கள் அப்படின்ற ஒரு குருட்டு நம்பிக்கை அரசியல்வாதிகளிடம் இருந்திருக்கு. ஆனா தற்போதைய வாக்காளர்கள் மிகவும் விழிப்புணர்வு பெற்றவர்களாகவே மாறிட்டாங்க. பணத்தை யாரிடம் வேண்டுமானாலும் வாங்குவோம், ஆனா வாக்க மனசாட்சிப்படி போடுவோம் அப்படின்ற ஒரு புதிய கலாச்சாரம் தமிழகத்துல வேரூன்றி விட்டது அப்படின்னு தான் சொல்லணும். சமூக வலைதளங்களில் வைரலாகக்கூடிய பதிவுகள் குறிப்பிடுவது போல ஒரு வாக்காளரின் ஓட்டு ஒரு சில ஆயிரம் ரூபாய்க்கு விலை பேசிவிட முடியும் என்பது இனி செல்லுபடியாகாத பழைய கதையாகிவிட்டது அப்படின்னு தாங்க சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் தற்போது பார்த்தீங்கன்னா 2026 வாக்களிக்க போகக்கூடிய இளைஞர் பட்டாளம் பணத்தை ஒரு பொருட்டாகவே கருதாமல் தங்களுடைய விரல் நுனியில் ஒரு புதிய புரட்சியை ஏற்படுத்த காத்துட்ருக்காங்க. இந்த மாற்றத்தின் அலை வீசும்போது பழைய அரசியல் சூஸ்திரங்கள் அனைத்துமே காலாவதியாகிவிடும் அப்படிங்கிறதும் உறுதி அப்படின்னு விஜய் பேசியிருக்காரு.